ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிடி விலாக். இன்றைக்கி விலாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மழை நேரத்துக்கு இதமாட்டு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் 2 கரண்டி மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே அந்த மைதா மாவு எடுத்த கரண்டியிலேயே 1½ கரண்டி சீனி எடுத்து சீனியையும் மாவையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு இருக்கு இல்லையா, சோடா உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நிறைய தண்ணியாட்டும் இருந்துடக்கூடாது, அதே நேரம் கட்டியாட்டும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த பணியாரத்துக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்குவோம் இல்லையா மாவு, அந்த அளவுக்கு நல்லா கலக்கணும். அந்த ப்ராசஸை ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஒரு சின்ன சட்டியில் எண்ணெயை நல்லா சூடாக்கி, எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன குழி கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க. ஈவினிங் நேரம் மழை பெய்யும்போது தேயிலை கூட சாப்பிட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸுக்கு நான் வச்ச பேர் என்னவோ மைதா இனிப்பு போண்டா தான். பேர் மொக்கையாக இருந்தாலும் டேஸ்ட்டு வேறு லெவல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே சேஃப்.